இந்த விசித்திரமான உலகில் ஒவ்வொருவரும் எக்ஸ்களுடன் பிறக்கின்றனர். எக்ஸ்கள் குறைவாக உள்ளவர்கள் மேலதிக மரியாதை பெறுகின்றனர். 3 எக்ஸ் உடையவர்கள் சமூகத்தில் மிகவும் பரிதாபப்படுத்தப்படுகின்றனர். அவர்கள் திருமணம் செய்யவோ அல்லது வாழ்க்கையில் ஏதேனும் உயர்வு அடையவோ தடை செய்யப்படுகின்றனர். அப்படிப்பட்ட ஒரு இளைஞன் ஒவ்வொரு நாளும் தனது அரைத்தோழனை அரை மணி நேரம் புன்னகைத்துக் கொண்டிருப்பான். அதன்பின் அவர்கள் இருவரும் படுக்கையை மடித்துக் கொள்வார்கள் மற்றும் காலை உணவாக தவளைப்பால் மட்டுமே அருந்துவார்கள். பின்னர் அவர்கள் ஆலைக்கு சென்று வேலையை துவங்குவார்கள். ஒவ்வொரு நாளும் அதே போன்ற செயல்பாடுகள் தான். இந்த ஒரேமையான வாழ்க்கை அந்த இளைஞனை கொல்லும் அளவுக்கு சலிப்பை உண்டாக்கியது. ஒவ்வொரு நாளும் அவன் இங்கிருந்து தப்பிக்கும் திட்டங்களை வகுத்து கொண்டே இருந்தான். அந்த நாள் மாலையில் வேலை முடிந்த பின் அவன் ஒரு மலர் தோட்டத்திற்கு சென்று செடிகளை மேலே தூக்கி ஒரு ரகசிய பாதையை கண்டுபிடித்தான். உடனடியாக அதில் ஏறினான். மேலே சென்றபோது பிரகாசமான சிவப்பு சூரியன் காட்சியளித்தது. இது அவனை வெளியுலகிற்கான ஆசையை மேலும் தூண்டிவிட்டது. பின்னர் படிக்கட்டுகளின் கீழே சென்றபோது அவை மறைந்துவிட்டன. அடுத்த கணத்தில் அந்த பிரகாசமான சூரியனும் காணாமல் போனது. பதிலாக ஒரு பெரிய விளக்கு பல்ப் தோன்றியது. இப்படியாக அவன் கண்டுபிடிக்கப்பட்டு விட்டான். பின் அவனது சக ஊழியர்கள் அவனை திரும்பி செல்ல வைத்தனர். இது நிஜமாகவே ஒரு மோசமான அதிர்ஷ்டம்.